திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். அமரநாதிபிரான் அப்படிங்கிற 10 பாசுரத்தாலே பெரிய பெருமாளையே எல்லாமாக கொண்டவர் திருப்பானாழ்வார். பரம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அர்ச்சை என்ன, இவற்றை எல்லாமே பரமதநாதரிடத்திலே நாம், அதாவது திருவரங்க பெரிய பெருமாளிடத்திலே செவிக்க பிராப்தம் பெற்றோம் அப்படிங்கிற விஷயமாகவே 10 பாசுரங்களை அருளி உள்ளார் திருப்பானாழ்வார். இந்த 2ஆம் பாசுரம் என போன பாசுரத்திலே அமலநாதிபிரான் அப்படின்னு பரமதநாதனாகவே இங்கே எழுந்தருளி உள்ளான் அப்படிங்கிற ரீதியிலே தெரிவித்தார். திருப்படிகளை தொழுதார். இப்போ பகவானுக்கு திருமேனியில் இருக்கக்கூடிய அரைச்சி வந்த ஆடை அந்த திருப்பரியட்டத்தின் மேலே அவருடைய கண்கள் சென்றது. அதை அனுபவிக்கிறார் திருப்பானாழ்வார். அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சப்தம். உவந்த உள்ளத்தனாய் உலகவளந்தண்டவர நிபந்தனள் முடியன் அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்குடில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாம் என சிந்தனையே. என்னுடைய சிந்தனை பூரா எங்க படுத்து தெரியுமா? பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணார். அந்த திருவிக்கிரமாவதாரம் பண்ண பெருமாளுக்கு ஒரு ஆயாசம் ஏற்பட்டதாம். பெருமாளுக்கு ஆயாசம்ங்கிறது உண்டா? அலைச்சல், டயர்ட்னஸ் அப்படிங்கிற மூலியம் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிம்போம். பெருமாளுக்கு அது உண்டா? ஆனால் அது எடுத்ததுனால ஒரு ஆயாசம் ஏற்பட்டதாம். அந்த ஆயாசத்தை தீர்ப்பதற்காகவே பெருமான் சயனித்து கொண்டுள்ளானாம். நீழ்மதில் அரங்கத்தம்மான் என்ன இங்கு இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே வந்து சயனித்து கொண்டானாம். உலகத்தை அளந்தான் திருவிக்கிரமனாக, உவந்த உள்ளத்தனாக உலகம் அளந்த அண்டமுற. அது திருவிக்கிரமாவதாரம். மற்றொன்று அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். அன்னு நேர்ந்த நிசாசரர், இங்கிருந்து நேர லங்கப்பட்டத்துக்கு எம்பெருமான் புறப்பட்டான். புறப்பட்டு சென்னு கபிகளை தானும் ஸ்நேகம் பண்ணி கொண்டு அங்கே போய் அந்த நிசாசரர்கள் அப்படிங்கிற அந்த ராட்சசர்கள், இந்த ராட்சசர்களை எல்லாம் கொண்டு முடித்தான். அவர்கள் எல்லாருமே கூட்டமாகவே இருப்பார்கள். ராட்சசர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் இவர்கள் மனுஷர்கள் நல்லவாழா தனித்தனியாக நல்லவாழா இருப்பா. ஆனால் 4 நல்லவர்கள் சேர்ந்தா அப்படின்னு சொன்னால் அங்கே வம்பு பிடிக்கும். இது மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் ராட்சசர்கள் எப்போதுமே ஒன்றாவே இருப்பா. அவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்துட்டு ராட்சச தலைவனை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ. அப்போ தீயவர்கள்னு சொன்னால் கூட்டமாக இருப்பார்கள், நல்லவர்கள்னு சொன்னால் தனியாக இருப்பார்கள். அவர்கள் 4 பேர் சேர்ந்தா வெடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் உண்டு. ஆக அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனக்காகுத்தன் காகுத்தன் அப்படின்னு ஸ்ரீ ராமாவதாரத்தை எடுக்கிறார். அவன் வேறாருமல்ல திருவரங்கநாதனாக சயனித்துக் கொண்டுள்ளான். அதுதான் இங்கே அர்த்தம். ஆக கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பொழில் அரங்கத்தம்மான், அரங்கத்தில் வந்து சயனிச்சிருக்கான் பெருமான். காகுத்தன் அப்படின்னு தெரிவித்தார். காகுத்தன் அப்படின்னா ககுஸ்தம் அப்படின்னு சொல்றது இந்த இந்த மாடு, காளமாடுக்கு இந்த மேல இருக்கக்கூடிய திமிழ் இருக்கோ இல்லையோ, அதை ககுஸ்தம் என்று சொல்லுவார்கள். அத்தை முடித்து கொடுத்தான் ராமனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ராஜா காகுஸ்தன் அப்படின்னு இருந்தார். அந்த வம்சத்துல வந்ததுனாலதான் இவனுக்கு காகுத்தன், காகுத்தா கடியகோவே என்ன ஆழ்வாருடைய திருவாக்கும் உண்டு. காகுத்தா என்ன, அதாவது குலசேகர பெருமாளுடைய பாசுரமும் உண்டு. இந்த காகுத்தன்னு சொன்னா அந்த ககுஸ்த வம்சத்திலே வந்தவன். அந்த வம்சத்துல வந்ததுனால அவருக்கு பெரிய பெருமாளா இருக்கிறதுனாலே, பரமதநாதனா இருக்கிறதுனால வரக்கூடிய வீரம் அல்ல. அப்படி பரமதநாதனாகவே இருந்து அவன் மேலிருந்து கீழறங்கி வந்தபடினாலே வந்த சீலகுணம் அல்ல. அவருக்கு வீரமும் சீலகுணமும் எப்படி வந்துட்டான்னா, எளியவன் உயர்ந்தவன் அப்படிங்கிற வாசி பார்க்காமல் அவர்கள் எல்லாரோடையும் கலந்து பரிமாறுகைக்கு சௌசீல்யம் என்று சொல்கிறார்களோ இல்லையோ. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்துன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு, திருமங்கை ஆழ்வாரோடது திருவரங்கத்துக்காக. அப்படி ஏழை அப்படின்னு பார்க்காமல், பணக்காரன் என்று பார்க்காமல்,
எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய சௌசீல்யம். அதுக்குதான் அது காகுஸ்தனுடைய வம்சத்திலே வந்தபடியினாலே வந்த பெருமையாது. பரமதநாதரா இருக்கிறனால இவருக்கு சீலகுணம் உண்டு, மேன்மை உண்டு, இது வீரம் உண்டு அப்படிங்கிறது இல்லையா. அவர் காகுஸ்த வம்சத்துல வந்ததுனாலேயே ஏற்பட்டதான அந்த குணம் தான் சௌசீல்யம் அப்படிங்கிற குணம். இந்த சௌசீல்யம்ங்கிற குணத்தை சொல்ற போதே வேதாந்த வாசிரியர் தானும் தன்னுடைய வியாக்கியானம் முனிவான போகரத்தை ரொம்ப ஆச்சரியமா சிரிக்கிறார். மாயாவிகளாக இருக்கக்கூடிய ராட்சசர்களை கூட தன்னுடைய அழகாலே மயக்கின பெருமை அப்படின்னு காகுஸ்தனுக்கு வியாக்கியானம் பண்றார். மாயாவிகளாக இருக்கக்கூடிய ராட்சசர்கள் யாராலும் மயக்க முடியுமா? அந்த மாயாவிகளாக இருக்கக்கூடிய ராட்சசர்களை கூட தன்னுடைய அழகினாலே மயக்கி அடிமை வரச் செய்ததான எம்பெருமான் காகுஸ்தன். காகுத்தன் தமிழ்ல சொன்னோம்னா காகுத்த அப்படின்னு சொல்றோம். காகுத்தா அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதம்னு சொன்னா காகுஸ்த ககுஸ்தம் அப்படிங்கிறது இந்த தமிழ்ல சொன்ன இல்லையோ, அதை 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 ஜெயித்து அந்த அந்த காளையாக இருக்கக்கூடிய அதை ஜெயித்து தானும் வெற்றி பெற்று கொண்டபடினாலே அவனுக்கு காகுஸ்தங்கிற திருநாமம் உண்டு, ராமனுடைய முன்னோர்களிலே ஒருவனுக்கு. அதனால அந்த வம்சத்துல வந்ததுனால இந்த பேரு அப்படின்னு சொல்றோம். காகுத்தா கரியகோவே என்ன. அதனாலே கவர்ந்த வெங்கணக்காகுத்தன் கடியார்குடில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடை. அந்த அரை சிவந்த ஆடை, அந்த பட்டு பீதாம்பரத்தின் மேலே என்னுடைய சிந்தை சென்னது. என்னோட சிந்தை எங்க படுது? பட்டு பீதாம்பரம், அந்த பெருமாள் சாத்திட்டு இருக்கிற திருப்பரியட்டம் இருக்கோ இல்லையா, அந்த திருப்பரியட்டம், அந்த ஆடை அரை இடுப்பிலே சாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடையின் மேலே என்னுடைய சிந்தையெல்லாம் போயித்து. என்னோட சிந்தை பூரா படுதுன்னா, இந்த ராமன் ராமன்னு சொல்ற போதே ராமனுக்கு ரொம்ப ரொம்ப அவன் ராமன் அப்படின்னு சொன்னாலே ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொன்னமோ இல்லையோ. அவன் வாழ்ந்த போதே வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம் உண்டு. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவங்கதாக ராமபூதோ ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு அவன் ராமன் அப்படின்னு சொன்னா அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ராம ராம ராம. எல்லாருக்கும் எங்க பார்த்தாலும் ராமன். அங்க அயோத்தியாவாசிகள் பூரவே யாரு என்ன சொன்னாலும் ராமா 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 ராமா. எல்லாரும் ராமன் சொல்றான். பிள்ளை ராமன் சொல்றான், அப்பா ராமன் சொல்றான், தாத்தா ராமன் சொல்றான். அந்த அயோத்தியாவாசிகள் அத்தனை பேருமே ராமன் அப்படின்னு சொன்னா அத்தனை ஆச்சரியமாக அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பகுஸ்ருதானாம் விருத்தானாம் என்ன எங்கெங்கெல்லாம் நல்லது கேட்குமோ, தர்மசாஸ்திரத்தை கேட்கணுமோ, பெரியவர்களிடத்தில் அடிபணிந்து கொண்டு தானும் அத்தை கேட்டுக்கொண்டான் எம்பெருமான். தான் அவதாரதசீலும் கூட அப்படிங்கிற அந்த பெருமை உண்டு ஸ்ரீராமாவதாரத்துக்கு. இந்த ஸ்ரீராமாவதாரம் அப்படின்னு சொன்னா திரேதாயுகத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணார். எப்படி நம்ம ஆழ்வார் திருநகரிக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடியவா எல்லாருமே ஆழ்வார்னு பேர் வச்சுப்பா. அங்க இருக்கக்கூடிய புருஷாலும் சரி ஸ்திரீகளும் சரி ஆறாளும் தான் ஆழ்வார்னு வச்சுப்பா. ஆழ்வாரே அப்படின்னு கூடுவா, காரிமாரான்னு கூடுவா, தேவர் பிரான்னு கூடுவா. இப்படியே பேரெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பக்கம் அந்த வீதிகள்ல போனோம்னா அத்தனை வீதிகள்லையும் ஆழ்வாருடைய திருநாமத்தை கொண்டே அங்கு இருந்தாலும் பேர் இருக்கும். அப்படிங்கிற பெருமை எப்படி ஆழ்வார் திருநகரிக்கு ஆழ்வாராலே அத்தனை பெருமையோ, அயோத்தியாவாசிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ராமனாலேயே பெருமை. ராமாங்கிற திருநாமம் எப்படி இங்க ஆழ்வாருடைய திருநாமம் பிரசித்தியோ அதுபோல அவருக்கும். அதனாலதான் இவரும் தெற்கு பக்கத்தில் இருக்கார், அவரும் தெற்கு நோக்கி சயனிச்சுட்டு இருக்கார். பெருமாள் பெரிய பெருமாள் தென் திசை இலங்கை நோக்கி என்ன. இவரு நமக்கு தெற்கு தானே. ஆழ்வார் திருநகை ஆழ்வார் குருகூர் சடகோவன் தென்குருகூர் சடகோவன்னா நம்ம கை கூப்பிடுறோம் இல்லையோ, தெற்கு நோக்கி கூப்பிடுறோம். பகவான் அவரும் தெற்கு நோக்கி சனிச்சுட்டு இருக்கார். அப்ப அந்த பெருமை உண்டு. அதனாலே காகுஸ்தாங்கிற அந்த திருநாமமானது ஸ்ரீ ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய திருநாமம் என்பதை தெரிந்து கொள்வோமாக. மேலும் பார்ப்போம்.